வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். விஸ்வகர்மா திட்டத்தை தமிழ்நாட்டில் செயல்படுத்த மாட்டோம், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டம். அதானி விவகாரத்தில் மோடிதான் முதல் குற்றவாளி, மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றச்சாட்டு. வயநாடு தேர்தல் வெற்றி, எம்பியாக பதவியேற்றார் பிரியங்கா காந்தி. அடுத்த 12 மணி நேரத்தில் புயல் உருவாகுவதற்கான வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் பதவியேற்பு விழா, துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்பதாக தகவல். பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தை தமிழ்நாட்டில் செயல்படுத்த மாட்டோம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பாஜக தலைமையிலான மத்திய அரசு கொண்டு வந்துள்ள பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தை தமிழ்நாட்டில் அமல்படுத்த மாட்டோம் என்று முதல்வர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து ஒன்றிய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் ஜிதன் ராம் மஞ்சிக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் குலக்கல்வி திட்டத்தை எதிர்த்து வென்ற தலைவர்களின் கொள்கை வாரிசுகளான நாங்கள் குல தொழில்முறையை ஊக்குவிக்கும் திட்டங்களை ஆதரிக்க மாட்டோம் என்றும், சாதி அடிப்படையிலான தொழில்முறையை வலுப்படுத்தும் பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தாது என்றும், அதற்கு பதிலாக சமூக நீதி அடிப்படையிலான சாதிய பாகுபாடற்ற அனைத்து கைவினை கலைஞர்களுக்கும் முழு ஆதரவளிக்கும் விரிவான திட்டத்தை தமிழ்நாடு அரசு உருவாக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அதானியை தனி விமானத்தில் அழைத்து சென்று 6000 கோடி கடன் வாங்கி கொடுத்த மோடிதான் முதல் குற்றவாளி என மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ தெரிவித்துள்ளார். மாவீரர் நாளை முன்னிட்டு மதிமுக தலைமை நிலையம் தாயகத்தில் கழக பொதுச் செயலாளர் வைகோ சுடரேற்றி வைத்து தமிழ் ஈழப்போரில் தங்கள் உயிர்களை ஈகம் தந்த மாவீரர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தினார். உணர்ச்சி கவிஞர் காசி ஆனந்தன், மே 17 இயக்கத்தின் திருமுருகன், காந்தி உள்ளிட்ட ஏராளமான மதிமுக நிர்வாகிகள் பங்கேற்று புகழ் வணக்கம் செலுத்தினர். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய வைகோ, பிரபாகரன் உடனான சந்திப்பு, திமுக உடனான பயணம், அதானி விவகாரம், மதிமுகவை வலுப்படுத்துவது குறித்து பேசினார். இப்பொழுது இங்கே இந்தியாவிலே உலக பணக்காரனாக அதானியை ஆக்கியது நரேந்திர மோடி. விமானத்திலேயே கூட முதல் ஆஸ்திரேலியாவை கூட்டிட்டு போய் 6000 கோடி ரூபாய் இந்தியன் பேங்க்ல இவருக்கு கடன் கொடுன்னு சொல்லி நரேந்திர மோடி சொல்லி அவர் கடன் கொடுத்து அவரை உலக கோடீஸ்வரன் ஆக்கி அவரை தன் பாக்கெட்ல வச்சிருக்கார் நரேந்திர மோடி. அவரல்லவா குற்றவாளி? அவரை நோக்கி கேள்வி எழுப்ப வேண்டியவர்கள் இங்கே இருக்கிற முதலமைச்சரிடம் கேள்வி எழுப்புவது ஏன்? நரேந்திர மோடி தானே குற்றவாளி, இதிலே அவருடைய அரசு தானே குற்றவாளி. வயநாடு தொகுதி எம்பியாக பிரியங்கா காந்தி பதவியேற்றார். கேரள மாநிலம் வயநாடு தொகுதியில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட பிரியங்கா காந்தி 6 லட்சம் வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். இதையடுத்து நாடாளுமன்ற மக்களவையில் இன்று பிரியங்கா காந்தி கையில் அரசியல் சாசன புத்தகத்தை ஏந்தியபடி பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அப்போது நன்றி உரையாற்றிய பிரியங்கா காந்தி, எனது அன்புக்குரிய வயநாடு சகோதர சகோதரிகளே, உங்களின் குரலாக நான் ஒலிப்பேன். எனது இந்த வெற்றியை உங்களின் வெற்றியாக நான் உணரச் செய்வேன். நீங்கள் எனக்கு அளித்த அன்பிற்கும் மரியாதைக்கும் நன்றி என குறிப்பிட்டிருந்தார். சென்னைக்கு அடுத்த 12 மணி நேரத்தில் புயல் உருவாகுவதற்கான வாய்ப்பு உள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை மற்றும்
ராமநாதபுரம் மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிக கனமழையும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நவம்பர் 30ஆம் தேதி காரைக்கால் மாமல்லபுரம் இடையே கரையை கடக்கும் என்றும், இலங்கை கரையோரமாக நகர்ந்து 12 மணி நேரத்தில் புயலாக வலுப்பெறும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் பதவியேற்பு விழாவில் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்க உள்ளார். ஜார்க்கண்ட் மாநிலத்தின் முக்தி மோர்ச்சா கட்சியின் தலைவர் ஹேமந்த் சோரன் ஆளுநர் சந்தோஷ்குமார் தங்குவார் தலைமையில் 3வது முறையாக பதவியேற்க உள்ளார். முதலமைச்சரின் திறனாய்வு தேர்வு வரும் ஜனவரி 25ஆம் தேதி நடைபெறும் என அரசு தேர்வுத்துறை அறிவித்துள்ளது. அரசு பள்ளிகளில் 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கான முதலமைச்சரின் திறனாய்வு தேர்வு அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 25ஆம் தேதி நடைபெறும் என்று அரசு தேர்வுத்துறை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் 2024 மற்றும் 2025ஆம் கல்வி ஆண்டில் 10ஆம் வகுப்பு பயிலும் அரசு பள்ளி மாணவர்களுக்கான தமிழ்நாடு முதலமைச்சரின் திறனாய்வு தேர்வில் இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் 1000 மாணாக்கர்கள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு உதவித் தொகையாக ஒரு கல்வி ஆண்டிற்கு 10,000 விகிதம் மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளது. உலகம் முழுவதும் பெண்களுக்கு சமத்துவம் மற்றும் சம வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் என நடிகை ஐஸ்வர்யா ராய் தெரிவித்துள்ளார். துபாயில் நடைபெற்ற பெண்கள் ஸ்தாபனம் நிகழ்ச்சியில் பங்கேற்ற நடிகை ஐஸ்வர்யா ராய் மாற்றத்தை உருவாக்குவோம் என்ற தலைப்பில் பேசினார். அப்போது பேசிய அவர், பெண்களாகிய நாம் என்ன சாதித்தோம் என்பதை மிளிர வைக்கும் ஒரு நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி இருப்பதாகவும், பெண்களின் ஆளுமைகளுக்காக குரல் கொடுத்து ஒரு மாற்றத்தை உருவாக்குவதோடு மட்டுமின்றி உலகம் முழுவதும் பெண்களுக்கான சமத்துவம் மற்றும் சம வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் துபாய் அமீரக துணை அதிபரும் ஆட்சியாளருமான மேதகு ஷேக் முகமது பின் ராஷித் அல் மகதும் மற்றும் மந்திரிகள், அரசு துறை உயர் அதிகாரிகள் மற்றும் சினிமா பெண் பிரபலங்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இந்தியாவிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கும் மாநிலங்களில் தமிழ்நாடு முன்னிலையில் இருக்கிறது என்று அமைச்சர் கீதா ஜீவன் பெருமிதம் தெரிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் மாற்றத்திற்கான உரையாடல், போக்சோ சட்டம் 2013 மற்றும் பெண்களுக்கான தமிழ்நாடு மாநில கொள்கை 2024 நுண்ணறிவு எனும் தலைப்பில் கருத்தரங்கம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பேசிய சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன், பெண்கள் சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் தங்களுடைய பணிகளை மேற்கொள்வதற்கான சூழல் தமிழ்நாட்டில் நிலவுவதால் தான் தமிழ்நாட்டில் அதிக அளவிலான பெண்கள் கல்வி கற்பவர்களாகவும் வேலைக்கு செல்பவர்களாகவும் உள்ளனர் என பேசினார். உங்களை யாரு டீஸ் பண்ணாலும் சரி, ஏன்னா போன் நெட் கால்ல வர்றாங்க, நம்பரெல்லாம் நீங்க திருப்பிலாம் கால் பண்ண முடியும். ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு நம்பர் வருது. சும்மா வீணா பேசுறது, தவறா பேசுறது தான் இருக்குது. ஆனா உடனடியா நீங்க நிச்சயமா சைபர் கிரைம்ல உள்ள அந்த போலீஸ் விங்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா உடனடியா நடவடிக்கை எடுக்கப்படுது. நான் நிறைய கூட்டத்துல அந்த அதிகாரிகளே பாராட்டியிருக்கேன். உடனே எடுக்கிறீங்க. அவங்களோட புகார் கொடுத்த 10 நிமிஷத்துல கால் வர்றது நின்றுது. ஸோ என்ன பண்றாங்களோ, பட் உடனே நம்முடைய தமிழ்நாடு காவல்துறை முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் உள்ள அந்த சைபர் கிரைமுக்குரிய அந்த பிரிவு மிகவும் நல்ல முறையில் பெண்களுக்குரிய பாதுகாப்பா இருக்கு. அதனால நீங்க யார் என்னன்னாலும் சரி புகார் கொடுங்க. திருப்பூர் அருகே கேரளாவில் இருந்து ஆந்திரா சென்று கொண்டிருந்த சபரிமலை எக்ஸ்பிரஸ் ரயிலில் தீ விபத்து ஏற்பட்டது. கேரள மாநிலம் கொல்லத்தில் இருந்து ஆந்திரா மச்சிலிப்பட்டினம் செல்ல சபரிமலை எக்ஸ்பிரஸ் ரயில் ஆந்திரா நோக்கி சென்று கொண்டிருந்த ரயில் திருப்பூர் மாவட்டம் வஞ்சிபாளையம் அருகே சென்று கொண்டிருந்த போது மாற்றுத்திறனாளிகள் அமரும் பின்பக்க பெட்டியில் தீப்பற்றியது. அதிக புகை எழுந்ததை பார்த்து டிக்கெட் பரிசோதகரின் தகவலின்படி ரயில் உடனடியாக நிறுத்தப்பட்டு ரயிலில் இருந்த தீயணைப்பு ஆண்கள் மூலம் தீ அணைக்கப்பட்டது. இந்த தீ விபத்து தொடர்பான முதல்கட்ட விசாரணையில் ரயில் பெட்டியின் சக்கரம் மற்றும் பிரேக் இடையே இருந்த ரப்பர் உராய்ந்து புகையுடன் லேசாக தீப்பற்றியது தெரியவந்தது. கோவில்பட்டி அருகே மினி லாரியில் கேரளாவிற்கு கடத்த இருந்த 10 டன் ரேசன் அரிசியை வருவாய்த்துறையினர் பறிமுதல் செய்தனர்.
தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு பகுதியில் ரேஷன் அரிசி கடத்தப்படுவதாக தகவல் வந்ததை அடுத்து தாசில்தார் கந்தராகவன் தலைமையில் வருவாய்த்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். அப்போது வெள்ளாளங்கோட்டை பகுதியில் சென்ற மினி லாரியை சோதனையிட முயன்ற போது மினி லாரியை நிறுத்திவிட்டு டிரைவர் மற்றும் லாரியில் இருந்த நபர்கள் தப்பி ஓடியுள்ளனர். இதையடுத்து அதிகாரிகள் லாரியில் சோதனை செய்த போது 40 கிலோ எடையுள்ள 250 பைகளில் சுமார் 10 டன் ரேசன் அரிசி இருந்தது தெரியவந்தது. மேலும் இந்த ரேசன் அரிசி கேரளா மாநிலத்திற்கு கொண்டு செல்ல இருந்ததாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து 10 டன் ரேசன் அரிசி மற்றும் லாரியை தூத்துக்குடி மாவட்ட உணவு பாதுகாப்பு உதவி ஆய்வாளர் அரிக்கண்ணனிடம் ஒப்படைத்தனர். இசைவாணி மற்றும் ப. ரஞ்சித் ஆகியோர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்து முன்னணியர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி காவல் நிலையத்தில் இந்து மக்கள் முன்னணியினர் மற்றும் ஐயப்ப சேவா பக்தர்கள் ஆகியோர் சார்பில் புகார் அளித்தனர். அந்த புகாரில் ப. ரஞ்சித் தலைமையில் நீலம் பண்பாட்டு மையம் சார்பில் நடத்தப்பட்ட மார்கழி மங்கள இசை என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக கானா பாடகி இசைவாணி பாடிய ஐயப்பன் பாடல் பக்தர்களின் மனதை புண்படுத்தும் வகையில் பாடியுள்ளதாகவும், இந்த பாடல் மத கலவரத்தை தூண்டும் வகையில் உள்ளதாகவும், இதனை பாடிய இசைவாணி மீதும் அதனை ஏற்பாடு செய்த ப. ரஞ்சித் மீதும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஐயப்பனை பத்தி தவறா பாடல் பாடியிருக்காங்க. அந்த பாடல் வருஷம் வருஷம் இந்த ஐயப்ப சீசன்ல கார்த்திகை மாதம் மாலை போடும்போது மட்டும் ஐயப்ப சாமி கோயிலுக்கு வந்தா தீட்டா அப்படின்ட்டு இந்த பாடல் மூலயமா ஐயப்பனையும் ஐயப்ப சாமியை வழிபடக்கூடிய விரதம் இருந்து 48 நாள் மண்டல விரதம் இருந்து ஐயப்ப சாமி மலையேறக்கூடிய அத்தனை ஐயப்ப சாமிகளும் கொச்சைப்படுத்துற அளவுக்கும் ஐயப்ப சாமியை கொச்சைப்படுத்துற அளவுக்கும் ஒட்டுமொத்த இந்து சமுதாயத்தையும் கேலி கிண்டல் பண்ற அளவுக்கும் இந்த இசைவாணி இந்த பாடல் பாடி ஒட்டுமொத்த இந்து சமுதாயத்தையும் ஐயப்ப சாமி பக்தர்களையும் புண்படுத்தியிருக்காங்க. இவங்க ரீசெண்டா இப்போ ஒரு பாடல் பாடியிருக்காங்க கிறிஸ்துவ மதத்தை சார்ந்து. அந்த மதத்தை பாடல் பாடும் போது இயேசு பத்தி பாடும்போது அப்பான்னு சொல்லிட்டு அவங்கள புனிதமா பாடுறாங்க. அதே இந்து மதத்து கடவுளை ஐயப்பனை பாடும்போது நீ ஐயப்பா உள்ள வந்தா தீட்டப்பா அப்படின்ட்டு பாடி ஒட்டுமொத்த இந்து சமுதாயத்தையும் இந்து மக்களையும் கொச்சைப்படுத்தி புண்படுத்தி பாடியிருக்காங்க. வேலூர் அருகே மின்சாரம் தாக்கி இருவர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தாலுகா வேப்பங்குப்பம் ரங்கப்பன் கொட்டாய் பகுதியில் மின்விளக்கு கம்பம் நடுவதற்காக விநாயகபுரம் பகுதியைச் சேர்ந்த முத்துக்குமரன் மற்றும் ஏரி காலனி பகுதியைச் சேர்ந்த அசோக்குமார் ஆகிய இருவரும் கம்பத்தை தூக்கி நிறுத்திய போது மின் வயரில் பட்டு மின்சாரம் பாய்ந்து சம்பவ இடத்திலேயே இருவரும் உயிரிழந்தனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் இருவரின் உடல்களையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பழவேற்காட்டில் வங்கக்கடலில் நிலவி வரும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் மீனவ மக்கள் அச்சமடைந்துள்ளனர். வங்கக்கடலில் நிலவி வரும் காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் காரணமாக புயல் சின்னம் உருவாகும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. இதன் காரணமாக திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு கடற்கரை பகுதியில் பலத்த சூறைக்காற்று வீசுவதால் கடல் கொந்தளிப்பு ஏற்பட்டு குடியிருப்புகளுக்குள் கடல் நீர் புகும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் மீனவ கிராம மக்கள் அச்சமடைந்துள்ளனர். மேலும் பாதுகாப்பான இடங்களுக்கு படகுகள், வலைகள் உள்ளிட்ட மீன்பிடி உபகரணங்களை எடுத்துச் செல்லும் பணியிலும் மீனவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். மயிலாடுதுறை அருகே அரசு அனுமதியின்றி இயங்கிய மதுபான கூடத்துக்கு மதுவிலக்கு டிஎஸ்பி சுந்தரேசன் சீல் வைத்துள்ளார். மயிலாடுதுறை நகரில் வெளிமாநில மது பாட்டில்கள் குறைந்த விலையில் விற்பனை செய்யப்படுவதாக புகார் வந்ததை அடுத்து மதுவிலக்கு டிஎஸ்பி சுந்தரேசன் டாஸ்மாக் கடைகளில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது உரிமம் பெறாமல் மதுபான கூடம் நடத்தப்படுவதை கண்டறிந்த டிஎஸ்பி சுந்தரேசன் அந்த மதுபான கூடத்தை மூடி சீல் வைத்தார். மேலும் அங்கு வேலை செய்து வந்த செந்தில், முருகன் ஆகிய 2 பேரை மதுவிலக்கு காவல்துறையினர் கைது செய்து 2 பேரும் மீதும் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சென்னை வியாசர்பாடியைச் சேர்ந்த செல்வராஜ் மற்றும் மாலதி தம்பதியினரின் மகனான விக்னேஷ் என்பவருக்கு ஜெயலட்சுமி என்பவருடன் கடந்த 20ஆம் தேதி திருமணம் நடைபெற்றது. இந்நிலையில் செல்வராஜ் தனது குடும்பத்தாருடன் தஞ்சாவூர் சாலையில் உள்ள ஏலாக்குறிச்சி பிரிவு சாலை அருகே செல்லும் போது கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் ஓரத்தில் இருந்த மரத்தின் மீது மோதியது. இதில் செல்வராஜ் மற்றும் அவரது மகன் விக்னேஷ் இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர்.
மேலும் படுகாயமடைந்த மாலதி, ஜெயலட்சுமி உட்பட 4 பேரை தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டனர். இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அரியலூர் அருகே பல்வேறு துறைகளின் சார்பில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி வழங்கினார். அரியலூர் மாவட்டம் இரும்புலிக்குறிச்சி கிராமத்தில் வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் மக்கள் தொடர்பு முகாம் மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி தலைமையில் நடைபெற்றது. முகாமில் வேளாண்மை துறை, வருவாய்த்துறை, சுகாதார பணிகள் துறை, சமூக நலத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் சார்பில் 116 பயனாளிகளுக்கு 10,45,000 மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். நிகழ்ச்சியில் அனைத்து துறை அரசு உயர் அதிகாரிகள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். நாற்றம்பள்ளி அருகே நியூசிலாந்து நாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி 2 கோடி மோசடி செய்த நபரை கைது செய்ய கோரி பாதிக்கப்பட்டவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த நாயனசெருவு பகுதியைச் சேர்ந்த பூபதி மற்றும் சுபாஷ் ஆகிய இருவரும் நியூசிலாந்து நாட்டில் கிவி பழ தோட்டத்தில் பராமரிப்பு பணிக்காக 1 லட்சம் ரூபாய் சம்பளத்தில் ஆட்களை அனுப்புவதாக கூறி சுமார் 70க்கும் மேற்பட்ட இளைஞர்களிடம் 1 முதல் 8 லட்சம் ரூபாய் வரை பணத்தை பெற்றுக்கொண்டு மோசடி செய்ததாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து பணத்தை இழந்த 50க்கும் மேற்பட்டோர் மோசடியில் ஈடுபட்ட பூபதி வீட்டை முற்றுகையிட்டு அவரை கைது செய்ய வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததன் பேரில் பொதுமக்கள் கலைந்து சென்றனர். திருத்துறைப்பூண்டியில் கனமழையால் முகாம்களில் தங்கியுள்ள மக்களை தொழில்துறை அமைச்சர் TRP ராஜா நேரில் சென்று பார்வையிட்டார். தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் திருவாரூர் மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. திருவாரூர் மாவட்டத்தில் நேற்று அதிகாலை முதல் தற்போது வரை கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் கனமழையினால் திருத்துறைப்பூண்டி நகர் பகுதிக்கு உட்பட்ட அரசு மேல்நிலைப் பள்ளியில் உள்ள முகாம்களில் தாழ்வான பகுதியில் உள்ள பொதுமக்கள் தங்கியுள்ளனர். அவர்களை தமிழக தொழில்துறை அமைச்சர் TRP ராஜா, மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ, திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன், திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் மாரிமுத்து ஆகியோர் நேரில் சென்று ஆய்வு செய்தனர். அதேபோல் திருத்துறைப்பூண்டி அருகே நாகப்பட்டினம் பைபாஸ் சாலையில் சம்பா நெற்பயிர்களையும் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். ஐநாவுக்கான அமெரிக்க தூதராக எலைஸ் ஸ்டெபானிக்கை அறிவித்த நிலையில் அவருடைய வீட்டுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் கடந்த 5ஆம் தேதி நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் பெரும்பான்மையான இடங்களை கைப்பற்றி குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த முன்னாள் ஜனாதிபதியான டொனால்டு ட்ரம்ப் வெற்றி பெற்றார். இதனைத் தொடர்ந்து பல்வேறு பதவிகளுக்கு ஆட்களை அவர் நியமித்து வருகிறார். இந்நிலையில் எலைஸ் ஸ்டெபானிக் என்பவரை ஐநாவுக்கான அமெரிக்க தூதராக ட்ரம்ப் அறிவித்த நிலையில் அவருடைய வீட்டுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. இது பற்றி எலைஸ் ஸ்டெபானிக் சமூக ஊடகத்தில் வெளியிட்ட பதிவில், இந்த அச்சுறுத்தலுக்கு எல்லாம் நான் பயப்பட மாட்டேன் எனவும் ட்ரம்ப் என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தொடர்ந்து பணியாற்றும்படி கேட்டுக்கொண்டார் எனவும் தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விஸ்வகர்மா திட்டத்தை தமிழ்நாட்டில் செயல்படுத்த மாட்டோம், முதலமைச்சர் MK ஸ்டாலின் திட்டவட்டம். அதானி விவகாரத்தில் மோடிதான் முதல் குற்றவாளி, மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றச்சாட்டு. வயநாடு தேர்தல் வெற்றி, MP-யாக பதவியேற்றார் பிரியங்கா காந்தி. அடுத்த 12 மணி நேரத்தில் புயல் உருவாகுவதற்கான வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் பதவியேற்பு விழா, துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்பதாக தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் YouTube தளத்தில் இணைந்திருங்கள்.